Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான chapter 6 exercise 6.2ல question number 11 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டினோட ஆன்சரும் எக்ஸசைஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இதுல பாருங்க, prove that the function given by f of x is equal to x squared minus x plus 1 is neither strictly increasing nor decreasing on minus 1 to plus 1 அப்படின்ற இன்டர்வல்ல கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற கொஸ்டினை டிஃபரன்ஷியேட் பண்ணி அதோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூவை கண்டுபிடிச்சுக்கணும். x squared minus x plus 1. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1, மைனஸ் இருந்ததுனால மைனஸ் வந்தது. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகுது. எங்கே இன்க்ரீசிங் எங்கே டிக்ரீசிங் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ வந்து எங்கெல்லாம் பாசிட்டிவ் எங்கெல்லாம் நெகட்டிவ்னு கண்டுபிடிச்சாலே போதும். நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை 0க்கு ஈக்குவேட் பண்ணி அதோட டேர்னிங் பாயிண்ட் யாருன்னு பார்க்க போறோம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 கொடுங்க. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்ன கிடைச்சது? 2x minus 1 அப்படின்னு கிடைச்சிருந்தது. மைனஸ் 1 அங்கே எடுத்துட்டு போனா பிளஸ் 1 ஆகும். மல்டிபிள் இருக்க 2 அங்கே எடுத்துட்டு போனீங்கன்னா 1/2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதுதான் நம்மளோட கிராஃபோட கிரிட்டிக்கல் பாயிண்ட், அதாவது டேர்னிங் பாயிண்ட்னு கூட நீங்க சொல்லலாம். இப்போ நமக்கு எந்த இன்டர்வெல்ல செக் பண்ண சொன்னாங்க? -1 to +1க்குள்ள மட்டும் தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்வெல்ல 1/2ன்றது தான் நம்மளோட பிரேக்கப் பாயிண்ட். ஸோ 1/2 இங்கே இருக்கும், அதாவது 0.5. 1/2ன்றது 0.5. இப்போ -1ல இருந்து 1/2 வரைக்கும் ஒரு இன்டர்வல், 1/2ல இருந்து 1 வரைக்கும் ஒரு இன்டர்வல் இருக்கு. இதுல எங்க இன்க்ரீசிங் எங்க டிக்ரீசிங்ன்றது தான் நம்மளோட கொஸ்டின். ஸோ இது இப்படி எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ இன்டர்வல் வந்து -1, 1/2 வரைக்கும் ஒரு இன்டர்வல் இருக்கு. 1/2ல இருந்து +1 வரைக்கும் ஒரு இன்டர்வல் இருக்கு. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் வந்து இந்த இன்டர்வல்குள்ள எப்படி இருக்கு, இந்த இன்டர்வல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? இங்க ஈக்குவல் டு 0 பண்றதுக்கு முன்னாடி இருந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கோங்க. இது நீங்க ரஃப்ல பண்ணாலே போதும். 2x minus 1. இதுல -1க்கும் 0.5க்கும் இங்க நடுவுல இருந்து ஏதாவது ஒரு நம்பர், நம்ம எந்த நம்பர் வேணாலும் அசியூம் பண்ணலாம். நம்ம இது வந்து ஒரு 0ன்னு எடுத்துக்கலாமா? 0.5 விட சின்னதா இருக்கும் இல்லையா? ஸோ 0ன்னு எடுத்து நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. எஃப் டேஷ் ஆஃப் 0 என்னது? 2 into 0 -1. ஸோ இது 0 ஆயிடும். அப்போ நம்மளோட வேல்யூ -1 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இவங்களுக்கு நடுவுல இருந்து ஒரு நம்பர் எடுக்கும்போது -1ன்னு வர்றதுனால எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 0 தான். அப்போ இந்த இடத்துல இது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்னு வந்திருக்கு. ஸோ அடுத்து 0.5க்கும் 1க்கும் நடுவில் இங்க இருந்து ஏதாவது ஒரு நம்பர் நம்ம எடுக்கணும். நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். 0.6789 எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ 0.6 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ல எக்ஸுக்கு பதிலா 0.6 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். அப்போ 2 into 0.6 minus 1ன்னு வரும். 2 into 0.6 என்னது? 1.2 minus 1. வேல்யூ பாருங்க, 0.2 பாசிட்டிவ்ல கிடைச்சிருக்கு. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்னன்னு வந்திருக்கு? கிரேட்டர் தென் 0ன்னு வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல இது ஒரு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். இப்போ -1ல இருந்து +1 வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. பாதி தூரம் டிக்ரீஸ் ஆகுது, பாதி தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? அப்போ -1ல இருந்து +1 வரைக்கும் இந்த கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் நெய்தர் இன்க்ரீசிங் நார் டிக்ரீசிங், இன்க்ரீஸும் ஆகல டிக்ரீஸும் ஆகல அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிடணும். ஸோ இப்படி எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிருங்க. கொஸ்டின் நம்பர் 12 பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிக்ரீசிங் ஆன் த இன்டர்வல் 0 to π/2ன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல cos x, இது வந்து இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா நம்ம செக் பண்ணணும். முதல்ல கொடுத்திருக்கிற கொஸ்டினை f of x இல்லைன்னா yன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா -sin x அப்படின்னு கிடைச்சிரும். சரி, இப்போ இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு பார்க்கணும். நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்கிற இன்டர்வல் என்னது? 0 to π/2. இப்போ 0 to π/2ல இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 0 to π/2 அப்படின்றது நம்மளோட ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ன்றது இங்க வரும் இல்லையா? 0 to π/2ன்றது இதுல எல்லா ரேஷியோஸும் பாசிட்டிவ் தான். அப்ப sin x ஓட வேல்யூவும் டெஃபினட்டா இப்படி தான் இருந்திருக்கும், பாசிட்டிவா தான் இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல. ஆனா நம்மளுக்கு வெறும் sin x வேணுமா -sin x வேணுமா? கொஸ்டின்ல -sin x தானே வேணும். அப்போ sin x வந்து பாசிட்டிவ் தான், ஆனா அது கூட ஒரு மைனஸை மல்டிபிள் பண்ணும்போது இது டெஃபினட்டா 0 விட சின்ன நம்பரா மாறிடுது. அப்ப எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்றது டெஃபினட்டா லெஸ் தென் 0 தான். therefore cos x அப்படின்றது வந்து ஒரு டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது cos x-க்கு நம்ம எழுதுற டெஃபினிஷன் இவ்வளவுதான். ஸோ எழுதியாச்சு. இப்போ செகண்ட் பாருங்க, cos 2x-க்கு கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ cos 2x பி கொஸ்டின் போடுறோம். f of x-ஐ வந்து cos 2x-ன்னு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்போ இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்போ f dash of x is equal to என்னது? cos 2x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா -sin 2x அப்படின்னு வரும். திருப்பி 2x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு 2 கிடைக்கும். இப்போ f dash of x வந்து -2 times sin 2x அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ கொஸ்டின்ல 0 to π/2ன்னு கொடுத்தாங்கல்ல, அவங்க கொடுத்திருந்த வேரியபிள் x ஓட ரேஞ்ச் தான் 0 to π/2. அதாவது என்னோட 0க்கும்
பை பை டூக்கும் நடுவில் என்னோட எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இங்கே இருக்கிற ஆங்கிள் வந்து டபுள் த ஆங்கிள், அதாவது 2xன்ற வேல்யூ. அப்போ இந்த இடத்துல 2x வரணும்னா இந்த இன்இக்வாலிட்டியை 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். ஸோ மல்டிபிள் பை 2 பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டின்ல இங்கே 2x தேவைப்படுது அதனால. ஸோ 0 இன்ட்டு 2 0 தான். 2 இன்ட்டு எக்ஸ் 2x, 2 இன்ட்டு பை பை 2 அப்படின்னு வந்திருக்கோம். இங்கே 2 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ 0 லெஸ் தென் 2x லெஸ் தென் பை அப்படின்னு கிடைக்குது. அப்போ நம்ம இங்கே வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் செக் பண்ணோம் இல்லையா, இதில் 2xன்ற ஆங்கிள் இருக்கிறதுனால 0லேருந்து பை வரைக்கும் நம்ம டெஃபினட்டாக செக் பண்ணி எழுதணும். இதில் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இது நம்மளோட செகண்ட் குவாட்ரண்ட். ஆல் சில்வர் டீ கப்ஸ் நம்ம படிச்சிருப்போம் நிறைய இடத்துல. ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சாக்லேட்னு கூட படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாரும் பாசிட்டிவ், அப்போ டெஃபினட்டாக sin 2xம் பாசிட்டிவ் தான். செகண்ட் குவாட்ரண்ட்ல sin பாசிட்டிவ், அப்போ sin 2xோட வேல்யூ டெஃபினட்டாக பாசிட்டிவ் தான். அப்போ 0லேருந்து பை வரைக்கும் sin 2x வந்து டெஃபினட்டாக இப்படி தான் இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு குவாட்ரண்ட்லேயுமே sin பாசிட்டிவாக இருந்ததுனால sin 2x வந்து டெஃபினட்டாக கிரேட்டர் தென் 0 தான். எந்த இன்டர்வல்ல 0லேருந்து பை வரைக்கும். இப்போ -2 மல்டிபிள் பண்ணும்போது இது ஒரு பாசிட்டிவ் நம்பர் தானே, இது கூட ஒரு -2ன்ற நெகட்டிவ் நம்பரை கொண்டு போய் மல்டிபிள் பண்ணும்போது இது டெஃபினட்டா என்ன நம்பரா மாறிடுது, லெஸ் தென் 0வா மாறிடுது. -2 இன்ட்டு sin 2xன்றது தான் நம்மளோட f dash of xோட வேல்யூ. இது என்னன்னு கிடைச்சிருக்கு, லெஸ் தென் 0ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் லெஸ் தென் 0ன்னு கிடைச்சிருக்கிறதுனால ஸோ அந்த cos 2x அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து ஒரு டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். இது ஏன் 0லேருந்து பை வரைக்கும் நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா இதில் 2x இருக்கிறதுனால. எக்ஸ் வந்து 0 to 90 தான், அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 180 வரைக்கும் வந்துடும் இல்லையா, அதனால அப்படி நம்ம செக் பண்ணுறோம். இப்போ cos 3xக்கு செக் பண்ணலாமா, கொடுத்துருக்கிற கொஸ்டினை f of xன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். cos 3x டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ f dash of x is equal to cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x வரும் இல்லையா, -3x மைனஸ் sin 3x. திருப்பி 3x பண்ணால் ஒரு 3 வரும், அந்த 3 டெஃபினட்டாக நீங்கள் இங்கே எழுதணும். எழுதியாச்சு. ஸோ மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்கு, இங்கே ஒரு 3 இருக்கு. ஸோ -3 இன்ட்டு sin 3x அப்படின்னு எழுதிக்கோங்க. இதில் வர 3x வந்து ஆங்கிள், இது வந்து ஒரு நார்மல் நம்பர். இது இந்த 3xையும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணவே முடியாது, அப்படி பண்ணிடாதீங்க எப்போவுமே. இந்த 3யும் இந்த மைனஸும் சேர்த்து ஃப்ரண்ட்ல ஒரு நம்பராக தான் எடுக்கணும். ஸோ இதான் நம்மளோட f dash of x. சரி, இப்போ இது பாசிட்டிவா நெகட்டிவான்னு பார்க்கணும் இல்லையா. ஆனால் இங்கே ஆங்கிள் வந்து 3x இருக்கு. ஆனால் கொஸ்டின்ல 0 to பை பை 2ன்றது உங்க எக்ஸுக்கு கொடுத்த வேல்யூ தான். அப்போ இந்த எக்ஸோட பிளேஸ்ல 0லேருந்து 90 வரைக்கும் போடும்போது இது 3 டைம்ஸ் வரும்போது என்ன ஆகும்னு பாருங்களேன், 270 வரைக்கும் வந்துடும். ஏன்னா 0க்கும் 90க்கும் நடுவில் தான் நம்மளோட கொஸ்டினோட ரேஞ்ச் இருந்தது. எனக்கு இங்கே 3x வேணுன்றதுனால மல்டிபிள் பை 3 பண்ணிக்கிறோம். ஸோ மல்டிபிள் பை 3 பண்ணுறோம். ஸோ 3 இன்ட்டு 0 பண்ணால் 0, 3 இன்ட்டு எக்ஸ் பண்ணால் 3x, இவங்க கூட 3ஐ மல்டிபிள் பண்ணும்போது 3 இன்ட்டு பை பை 2. 3 இன்ட்டு பை பை 2ன்றது ஆக்சுவலாக என்னது, தேர்ட் குவாட்ரண்ட்டோட வேல்யூ. இது 0, இது உங்களோட 90, இது உங்களோட 180, இதுதான் உங்களோட 273 பை பை 2. அதாவது 0லேருந்து 270 வரைக்கும் நம்ம இவங்களோட வேல்யூ பாசிட்டிவா நெகட்டிவான்னு செக் பண்ண போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக sin 3x, அதாவது சைன் ஆஃப் சம் ஆங்கிள்னு வச்சுக்கோங்களேன். இது ஏன்றது வந்து ஆல் சில்வர் டீ கப்ஸில் ஆல் எல்லா ரேஷியோவும் இங்கே பாசிட்டிவ் தான். இதில் எஸ்னா சைன் பாசிட்டிவ், இதில் டீனா டேனும் கார்டும் தான் பாசிட்டிவ். ஸோ சைன் என்னவாயிடும், நெகட்டிவ் ஆகிடும். அப்போ sin 3x அப்படின்ற வேல்யூ 0லேருந்து பை வரைக்கும் பாசிட்டிவ் தான். இந்த பைலேருந்து 3 பை பை 2 இந்த தேர்ட் குவாட்ரண்ட் இருக்கு பார்த்தியா, இங்கே மட்டும் என்ன ஆகிடும், நெகட்டிவ் ஆகிடும். அப்போ அதை எடுத்து நம்ம எப்படி எழுதுறது, ஸோ sin 3xோட வேல்யூ வந்து வில் பி கிரேட்டர் தென் 0வா இருக்கும். எப்போ அப்படின்னா இந்த இன்டர்வல் 0 to பைக்குள்ள வரும்போது. ஆனால் sin 3xோட வேல்யூ வந்து லெஸ் தென் 0 நெகட்டிவ் ஆகிடும். எப்போ பையிலேருந்து 3 பை பை 2 இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்போது இது நெகட்டிவ் ஆகிடும் அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதியாச்சா ஃபர்ஸ்ட்டு. ஆனால் எனக்கு இதுதான் என்னுடைய f dash of xஆ கிடையாது, இது கூட ஒரு -3ஐ மல்டிபிள் பண்ணணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இதில் -3ஐ மல்டிபிள் பண்ணும்போது அப்போ -3 இன்ட்டு sin 3x பண்ணுறோம். ஒரு பாசிட்டிவ் நம்பர் கூட ஒரு -3ஐ மல்டிபிள் பண்ணும்போது நம்ம வேல்யூ என்னவாயிடும், நெகட்டிவ் ஆகிடும். அப்போ இங்கே கிரேட்டர் தென் 0ன்ற வேல்யூ இங்கே என்னவா மாறிடும், லெஸ் தென் 0 ஆகிடும். இல்லைனா நான் இன்இக்வாலிட்டியில் ரெண்டு பக்கமும் -3ஐ மல்டிபிள் பண்ணுறீங்க அப்படி கூட நீங்கள் சொல்லிக்கலாம். நெகட்டிவ் நம்பரால் மல்டிபிள் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி என்ன ஆகிடும், ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ இது வந்து இன் 0 to பை. ஸோ 0 to பைக்குள்ள இதுதான் நம்மளோட f dash of xோட வேல்யூ. இது என்னவா இருக்கு, லெஸ் தென் 0வா இருக்கு, 0 to பைன்ற ரேஞ்சுக்குள்ள. இப்போ அதே மாதிரி இந்த பை டு 3 பை பை 2ன்ற ரேஞ்சுக்குள்ள sin 3x வந்து நெகட்டிவ். இந்த நெகட்டிவ் நம்பர் கூட நம்ம ஒரு -3ஐ மல்டிபிள் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ -3 டைம் sin 3xோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0ன்னு வந்துடும். எப்போ பையிலேருந்து 3 பை பை 2 வரைக்கும். ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட f dash of x வந்து கிரேட்டர் தென் 0 இந்த இன்டர்வல் பை டு 3 பை பை 2.
அதாவது இங்க இருந்து இங்க வரைக்கும் எனக்கு வேல்யூ வேணும். ஃபர்ஸ்ட் 2 குவாட்ரண்ட்ல இது என்னன்னு கிடைச்சிருக்கு? டிக்ரீசிங்னு கிடைக்குது. தேர்ட் குவாட்ரண்ட்ல மட்டும் என்னன்னு கிடைச்சிருக்கு? இன்க்ரீசிங் கிடைக்கும். பாதி தூரம் இன்க்ரீசிங், பாதி தூரம் டிக்ரீசிங் அப்படின்னா அது இன்க்ரீசிங்னு எடுத்துக்க மாட்டாங்க, டிக்ரீசிங்னு எடுத்துக்க மாட்டாங்க. நெய்தர் இன்க்ரீசிங் நார் டிக்ரீசிங்னு எழுதிருவாங்க. ஸோ இதனால இதை வந்து காஸ் 3x வந்து இன்க்ரீஸும் கிடையாது, டிக்ரீஸும் கிடையாது இல்லையா? ஏன்னா பாதி தூரம் இன்க்ரீஸ், அப்புறம் கொஞ்சம் தூரம் டிக்ரீஸ் வர்றதுனால இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் ஃபோர்த் சப்டிவிஷன் அவங்க கேட்டிருந்தாங்க. tan x வந்து டிக்ரீசிங்கா செக் பண்ணு அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? ஸோ tan x வந்து f of xன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் பார்க்கும்போது secant squared x அப்படின்னு கிடைக்குது. secant ஸ்கொயர்ன்னு இருக்கிறதுனால இதுல என்ன வேல்யூ, என்ன குவாட்ரண்ட் வந்தாலும் ஃபைனலா இது ஸ்கொயர் ஆக போறதுனால இது டெஃபினட்டா பாசிட்டிவ் நம்பர் தான். ஏன்னா இங்க ஸ்கொயர் இருக்குல்ல, ஸ்கொயர் இருந்தாலே பாசிட்டிவ் நம்ம சொல்லிடலாம். அப்ப f dash of x வந்து greater than 0 for all the values ஆ இருக்கும். அப்ப 0 to pi by 2 இது என்னவா தான் இருந்திருக்கும்? இன்க்ரீஸ் ஆ தான் இருந்திருக்கும். therefore tan x is increasingனு போட்டுடலாம் நம்ம. இதான் உங்களோட ஆன்சர். கொஸ்டின்ல அதான் கேட்டிருந்தாங்க. கீழே இருக்க ஃபங்க்ஷன்ல எதெல்லாம் டிக்ரீசிங்னு கேட்டாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டும் டிக்ரீசிங்னு வருது, அடுத்து நெய்தர், இது வந்து இன்க்ரீசிங் அப்படின்னு கிடைச்சிருக்கு. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.